அண்மையில் குளோபல் தமிழ் நியூஸ் இணையதள செய்திச் சேவையினையும் இணையதள வானொலியினையும் நடத்தி வருகின்ற நடராஜா குருபரன் நோர்வேக்கு வந்திருந்தார். ஸ்ரீலங்கா மற்றும் தாயக நிலைமைகள் பற்றி அவருடன் பல விடயங்களையும் தமிழ் 3 பேசிக்கொண்டது. நடராஜா குருபரன் நீண்ட காலமாக ஊடகத்துறையில் அறியப்பட்டவர். குளோபல் தமிழ் நியூஸ் எனும் இணையதள சேவையினை ஆரம்பிக்கும் முதல் கொழும்பை தளமாக கொண்டு இயங்கிய சூரியன் FM இனுடைய தலைமை ஆசிரியராக குருபரன் இருந்துள்ளார். போர் சூழ்நிலை காரணமாக கடந்த சில வருடங்கள் லண்டனில் வாழ்ந்து வந்த நடராஜா குருபரன் தற்போது தனது செய்தி சேவையினை ஸ்ரீலங்காவிலிருந்து நடத்தி வருகின்றார். வணக்கம் குருபரன். முதலில் தேர்தலுக்கு பிறகு கூட்டமைப்பின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு முன்னேறியுள்ளது? வணக்கம் ராஜன், வணக்கம் நேர்களே. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தேர்தலுக்கு முந்தைய செயற்பாடுகள் அல்லது தேர்தலுக்கு பிந்தைய செயற்பாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது, தேர்தலுக்கு முன்னரான காலத்திலே, தேர்தல் பிரச்சார காலத்திலே அதிகளவு நம்பிக்கைகளையும் அதிகளவு மக்களுக்கு, அதாவது தமிழ் மக்களுக்கான உறுதிப்பாட்டையும் நம்பிக்கைகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்திருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக அரசியல் கைதிகளினுடைய விடயம், தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடயம், மீள்குடியேற்றம், அரசியல் பிரதானமான அரசியல் தீர்வு, இந்த விடயங்களிலே நல்லிணக்க அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கான ஒரு ஆணையை, ஒருமித்த ஆணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரியிருந்தது. அதற்கமைவாக தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே பெருமளவிலானவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து பெருமளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தார்கள். நல்லிணக்க அரசாங்கமும் அவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய வாக்குகளை அல்லது தமிழ் மக்களினுடைய வாக்குகளை ஏற்கனவே ஜனாதிபதி எதிர்பார்த்திருந்து அந்த வாக்குகளினூடாக ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டார். சிறுபான்மை மக்களினுடைய வாக்கு பெறத்தால் தான் அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதேபோல் புதிய அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அரசாங்கத்தில் பங்கெடுக்காவிட்டாலும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கின்ற நிலைமை வரை அரசாங்கத்தோடு பங்கெடுக்கின்ற, வெளியிலிருந்து அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைத்திருக்கின்றது. ஒரு நிழல் அமைச்சர்களை கொண்ட அமைப்பாக கூட செயற்படுகிறதா என்ற அளவுக்கு அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு பெற்ற கட்சியாக அல்லது அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய விடயங்களை செவிசாய்க்கின்ற ஒரு நிலைப்பாடை கொண்டதான ஒரு பிரமிப்பு கூட மக்களிடம் இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது இங்கே நோர்வேக்கு நான் வந்த பொழுது கூட நடந்த சந்திப்புகளிலே கூட இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகளும் அல்லது அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதிலுமே பாரிய சிக்கல்கள் ஏற்படுவதாக மக்கள் உணர்கிறார்கள். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்ற நம்பிக்கை ஈனங்கள் இப்பொழுது ஆங்காங்கே மக்களிடத்திலே வர ஆரம்பித்திருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமை மக்களோடு அல்லது மக்களை எவ்வாறு அணுகுகிறார்கள், தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறு அணுகினார்கள், தேர்தலுக்கு பின்னரான சூழலிலே எவ்வாறு அணுகுகிறார்கள் என்ற விதத்திலும் தமிழ் மக்களுக்கு சில அவநம்பிக்கைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அண்மைய நாட்களில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் ரா சம்பந்தன் யாழ்ப்பாணத்திலே தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்தை கையாண்ட விதம் சமூக வலைத்தளங்களிலே கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நிலைமை, பொதுவாக நாங்கள் நோக்குகின்ற இந்த நிலைமை என்பது ஒரு நல்லதாக தோன்றுகின்ற நிலைமையாக காணப்படவில்லை. பொதுவாக நான் இயக்குகின்ற ஊடகங்கள் உட்பட ஒரு மாற்றத்தை விரும்பியது என்பது உண்மை. காரணம், முன்பிருந்த அரசாங்க காலத்திலே ஒரு அரசியல் இடைவெளி, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் என்ற ஒரு எதுவுமே இல்லாமல் முழு கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு நிலைமை தமிழ் மக்கள் மத்தியிலே காணப்பட்டது. எனவே அங்கே ஒரு அரசியல் இடைவெளி ஒன்று தேவை. அந்த இடைவெளியினூடாக முன்னேற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பெருமளவிலான மொடரேட்ஸ் வந்து புத்திஜீவிகளோ அல்லது சில ஊடகங்களோ அல்லது தனிப்பட்டவர்களோ நல்லிணக்க அரசாங்கம் பெற வேண்டும் என்றதிலே மிக ஆர்வமாக இருந்தது உண்மை, அது மறுப்பதற்கில்லை. ஆனால் நல்லிணக்க அரசாங்கத்தினுடைய தோற்றமும் அதன் பின்பு ஜாயிண்ட் ஒப்போசிஷனுடைய உருவாக்கம், கூட்டு எதிர்க்கட்சிகளினுடைய உருவாக்கம் என்பதும், இன்று கூட்டு எதிர்க்கட்சி வந்து 40க்கு மேற்பட்ட 43 பாராளுமன்ற உறுப்பினர்களை தம்பசம் வைத்திருந்து அவை ஒரு அரசாங்கத்துக்கு மிக அதிகமான
அதிகமான அழுத்தங்களை கொடுக்கின்ற ஒரு எதிர்க்கட்சியாக மாறிய ஒரு நிலையிலே இந்த அரசாங்கம் இப்பொழுது அவர்களை எவ்வாறு அவர்களிடமிருந்து வருகின்ற எதிர்ப்புகளை எவ்வாறு சமாளிப்பது, அவர்களிடமிருந்து வருகின்ற பயமுறுத்தல்களை எவ்வாறு சமாளிப்பது, அவர்கள் தங்களுக்கு சார்பான ஊடகங்களூடாக இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு சார்பானது அல்லது மேற்கத்தையத்துக்கு சார்பானது அல்லது மேற்கத்தையத்துக்கு இந்த நாட்டை விற்கப் போகிறது, தமிழ் மக்களுக்கு அதிகளவிலான உரிமைகளை கொடுத்து சிங்கள மக்களை தெருவுக்கு கொண்டு வரப்போகிறது, முன்பு போராடி பெற்ற சுதந்திரத்தை, விடுதலை புலிகளை அழித்து பெற்ற சுதந்திரத்தை சிங்கள மக்கள் இழக்கின்ற நிலைமை வரப்போகிறது என்று நாளாந்தம் அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை எவ்வாறு கவுண்டர் பண்ணுறது என்பதிலேயே இந்த அரசாங்கம் இப்பொழுது தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது. முதலில் கூட்டமைப்பு பற்றி நீங்கள் குறிப்பிட்ட கருத்துக்கு ஒரு அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை முன்னெடுக்கும் ஒரு கட்சியாக இல்லாமல், ஒரு மக்கள் அமைப்பாக இல்லாமல், ஒரு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான ஒரு அரசியல் கூட்டாளிகள் போல் செயல்படுவது போன தோற்றம் இருக்கின்றது. அதை பற்றி மக்கள் தங்களுடைய விசனத்தை எவ்வாறு முன்வைக்கின்றார்கள்? மக்கள் அங்காங்கே தங்களுடைய விசனங்களையும் தங்களுடைய எதிர்ப்புகளையும் தங்களுக்கு தாங்கள் சார்ந்த சமூக வலைத்தளங்களினூடாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அடிநிலை, இந்த கிராஸ் லெவல் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற அடிநிலையில் உள்ள மக்களினுடைய நிலைமை திருசங்க சுருக்கமாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த யுத்தம் அதிகளவிலே பாதிக்கப்பட்டது. அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் வன்னி பிரதேசத்தை தளமாக கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கு யுத்தத்துக்கு முன்னரும் கடுமையான அழுத்தங்கள் இருந்தன, யுத்தத்துக்கு பின்னரும் கடுமையான அழுத்தங்கள் இருக்கின்றன. இன்று போரினால் வன்னியிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரோ ஒருவர் இழக்கப்பட்டதோ, அங்கவீனங்களை இழந்தவர்களோ, போரினால் கணவர்களை இழந்த தலைமைத்துவ குடும்பங்களை கொண்ட குடும்பங்களாகத்தான் அவர்கள் வாழுகிறார்கள். எனவே அவர்களுடைய நிலைமை இன்று சோரா சுதந்திரமா என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதாவது நாளாந்தம் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் போராட வேண்டியிருக்கிறது. முதல் தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கணத்துக்கு நகர்த்த வேண்டி அவர்கள் வாழ்வாதார போராட்டத்துக்கு தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த போராட்டத்தையும் வைத்துக்கொண்டு தான் அவர்கள் அடுத்த கட்டமாக தங்களுடைய உரிமைகள் தொடர்பான விடயங்களை பற்றியும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிருப்திகள் இருந்தாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கான அந்த இயலுமையோ அல்லது அதை வெளிப்படுத்தி என்னத்தை தான் காணப்போகிறோம் என்ற ஒரு விரக்தி நிலைமையும் தான் அவர்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இந்த விரக்திகளை வெளிப்படுத்துபவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால் ஊடகங்களோடு தொடர்புடையவர்களும் ஒரு மத்தியதர வர்க்கத்தினரும் அல்லது தொழில் முயற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களும் தங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஊடகங்கள் அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால் அதனூடாக அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வெளிப்படுத்தல்கள் கூட இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை எவ்வாறு கேள்விக்குள்ளாக்கும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. காரணம் என்னென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று ஒரு நிலைமை காணப்படுகிறது. விரும்பியோ விரும்பாமலோ அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்க வேண்டும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஆதரிக்காவிட்டால் அடுத்தது என்னென்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. ஏனென்றால் நம்பிக்கை தரக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை விமர்சித்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய எந்த தலைமையும் வடக்கு கிழக்கிலே உருவானதாக என்னுடைய அனுபவத்திலே நான் காணவில்லை. அப்படி உருவாகாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? அப்படி உருவாகாமல் இருப்பதற்கு காரணம் என்னென்றால் இவ்வாறு மாற்று கருத்துக்களை முன்வைத்து மாற்று விடயங்களை பேசுகிறவர்கள் டேபிள் டாக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மேசைகளிலே இருந்து பேசுகிறவர்களாகவும் ஸ்கைப் மீட்டிங் வைக்கிறவர்களாகவும் அல்லது தங்களுடைய கோட்பாடுகளை அழகாக விவரிப்பவர்களாகவுமே இருக்கிறார்களே ஒழிய அவர்கள் மக்கள் மத்தியிலே சென்று அந்த மக்களோடு இணைந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கு பெற்றி கொண்டு அதை கையாளுவதற்கான எந்த ஒரு நிலைமைகளுமே காணப்படவில்லை. ஆனால் இந்த விடயங்களை அரசாங்கம் மிக மிக நுண்ணியமாக கையாளுகின்றது. காரணம் என்னென்றால் இன்று 2 தேசிய கட்சிகளும் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கிலே வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய சார்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பவர் ஒரு அமைச்சருக்குரிய செல்வாக்கோடு இருக்கிறார். எனவே அவர்கள் இன்று வேலை வாய்ப்புகளையோ அல்லது மக்களுக்கு தேவையான அன்றாட பிரச்சனைகளையோ குறைந்தபட்சமாவது போய் கையாளுகின்ற அல்லது அவர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவ்வாறான ஒரு நிலைமை அதாவது இன்று தமிழ்
தமிழ் மக்களை அதிகமாக பிரதித்துவப்படுத்துகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போ அல்லது அதுக்கு மாற்றாக பேசுகிறவர்களோ இந்த விடயங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை காணப்பட்டால் அடுத்து வருகின்ற மாகாண சபை தேர்தலிலேயோ உள்ளூராட்சி தேர்தல்களிலேயோ இன்று இந்த தேசிய கட்சிகள் பெற்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சிகளாக வடக்கு கிழக்கிலே அவர்கள் வளர்கின்ற ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இந்த இடத்தில் வடக்கு மாகாண சபையை பற்றி குறிப்பிட்டீர்கள். வடக்கு மாகாண சபை சில காலத்துக்கு முன்னர் 2 பிராந்தியங்கள் அடங்கிய ஒரு அரசியல் தீர்வு பற்றி குறிப்பிட்டிருந்தது. வடக்கு தெற்கு. வடக்கில் முஸ்லீம்களுக்குரிய ஒரு தனி அழகு, தெற்கில் மலையக மக்களுக்குரிய தனி அழகு என்கின்ற வகையில் அந்த அரசியல் தீர்வு பற்றி பேசியிருந்தது. வடக்கு மாகாண சபையினுடைய இந்த அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஸ்ரீலங்காவில் எந்த வகையான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றது? இந்த கோரிக்கை தொடர்பாக தமிழ் மக்களிடமே ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாத நிலையில் நாங்கள் தெற்கிலே எவ்வாறு இதுக்கு அதிருப்திகள் காணப்படுகிறது என்று கேட்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. காரணம் என்னென்றால் இந்த 2 மாநிலங்கள் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குவது அல்லது இந்த 2 மாநிலங்களுக்குள் தன்னாட்சி அதிகாரத்தை கொண்ட தன்னாட்சி பிராந்தியங்களை வைத்திருக்கின்ற ஒரு நிலைமையை தரலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் நினைக்கிறேன், நான் அண்மையிலே முன்னாள் அமைச்சர் பசீர் சேகுதாவத்துடன் ஒரு செவியை காணுவதற்கான இலங்கையிலே அவருடன் நேரடி செவியை காணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதிலே அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது சிங்கள தேசம் எவ்வாறு தமிழ் மக்கள் தாங்கள் விரும்புகிறதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழுத்தங்களை கொடுக்கின்ற அல்லது விரும்புகிறவர்களாக காணப்பட்டார்களோ அதே ஒரு நிலைமையைத்தான் தமிழ் தேசமும் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் தாங்கள் சொல்லுகின்ற தீர்வையோ தாங்கள் விரும்புகின்றவற்றை அவர்கள் ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு இருக்க முடியாது. முஸ்லிம் மக்களோ மலையக மக்களோ தாங்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். தன்னாட்சி பிராந்தியத்துக்குள் இருப்பதா அல்லது என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். எனவே இவர்கள், அதாவது மாகாண சபையினால் முன்மொழியப்பட்ட இந்த டிராப்ட் என்று சொல்லப்படுகின்ற வரவிலே கூட ஏற்கனவே இருக்கின்ற சிறுபான்மை தேசிய இனங்கள் கூட அதிலே சில முரண்பாடான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதை தவிரவும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் சொன்ன விடயங்கள் தொடர்பாக தெற்கினுடைய ஊடகங்கள் மிக கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருந்தன. அதாவது இவர் அந்த 2 மாநிலங்களினுடைய கோரிக்கை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூட அந்த விடயங்கள் தொடர்பாக, ஏனென்றால் தெற்கை பொறுத்தவரையில் இன்று நல்லிணக்க அரசாங்கத்தை எதிர்க்கின்ற பாலார், அதாவது முன்னாள் ஜனாதிபதியை ஆதரிக்கின்றவர்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதற்கு எதிராக உடனடியாகவே தங்களுடைய ரியாக்ஷனை தங்களுடைய சமூக வலைத்தளங்களினூடாக, ட்விட்டரூடாகவோ ஃபேஸ்புக்கூடாகவோ அல்லது சிங்கள ஊடகங்களூடாகவோ அதனை உடனுக்குடனாக அதுக்குரிய எதிர்வினைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்காவிலும் சரி மேற்கு நாடுகளிலும் சரி மஹிந்த அரசு ஆட்சிக்கு வருமாயிருந்தால் நிலைமை மோசமாக இருக்கலாம் என்கின்ற கருத்து ஒரு தளத்தில் வைக்கப்படுகின்றது. மஹிந்த அரசினுடைய எச்சசொச்சங்கள், மஹிந்தனுடைய அரசியல் தளம், அரசியல் பலம் இப்பொழுது எப்படி இருக்கின்றது? நிச்சயமாக இது இன்று ஒரு சந்திப்பில் கூட இந்த விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். நானும் முகநூலிலே என்னுடைய பதிவை வெளிப்படுத்தி இருந்தேன். அதாவது சாதாரணமாக கொழும்பிலே பிரயாணம் செய்கின்ற ஓட்டோ என்று சொல்லப்படுகின்ற 3 வீலர் சாரதிகள் இவர்கள் சமூகத்தினுடைய அடிநிலையில் இருப்பவர்கள். அவர்கள் அண்மையிலே ஒருவரோடு நான் பேசிக்கொண்டு போன பொழுது அவர் தானாகவே அரசியலை தொடங்கியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியுமா, இன்று இப்போ இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய நாட்டை மேலத்தையத்துக்கு விற்கிறார்கள். இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்தால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளிலிருந்து யாரோ ஒரு நாட்டினுடைய தலைவர் வருகிறார் அல்லது அந்த நாட்டினுடைய ராஜதந்திரிகள் வருகிறார்கள், இவர்களோடு பேசுகிறார்கள். இந்த அரசாங்கம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் இப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இணைந்த இந்த இணைவு எங்களுடைய நாட்டை எங்கோ கொண்டு போய் விடப் போகிறார்கள். தமிழ் மக்களோடு மிக நெருக்கமாக இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மிக நெருங்கிய நண்பன் சீனா, மேற்கத்தியம் அல்ல.
சீனாவினுடைய காலத்திலே எங்களுக்கு நிரம்ப அபிவிருத்திகள் எல்லாம் வந்தது. வீதிகளை போட்டார்கள், பாலத்தை அமைத்தார்கள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ இருந்தபோது கொழும்பு நகரம் நவீனமயப்படுத்தப்பட்டிருந்தது. கொழும்பு நகரத்தை அவர் கட்டுப்படுத்தி வைத்திருந்தார், போக்குவரத்தை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார், கொழும்பு நகரத்தை சுத்தமாக வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது இந்த ஆட்சி வந்ததன் பின்பு எல்லாமே ஒரு குழப்பகரமாக இருக்கிறது என்று. எனவே நான் அதில் குறிப்பிட்டிருந்தேன், அதாவது மேற்கத்திய நாடுகளோ மேற்கத்திய ராஜதந்திரிகளோ தலைவர்களோ ஊடகங்கள் வாயிலாகவும் உயர்மட்டத்தினர் வாயிலாகவும் தங்களுடைய செல்வாக்கை செலுத்தியிருந்தார்களே ஒழிய அவர்கள் கிராமங்களை தங்களுடைய கிராமங்களுக்குள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களையோ தங்களுடைய செயற்பாடுகளையோ ஊடுருவச் செய்யவில்லை. ஆனால் சீனா ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கின்ற அடிநிலை மக்கள் மனதிலே தன்னுடைய விதியை விதைத்திருக்கிறது. எனவே இப்பொழுதும் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய அந்த அந்த அவர் இருந்திருந்தால் இப்படி நடக்காது, அவர் இருந்திருந்தால் அப்படி நடக்காது, அவர் இருந்திருந்தால் எங்களை இப்படி பார்ப்பார் என்று ஒரு மனோநிலை ஒன்று மெல்ல மெல்லமாக சாதாரண மக்கள் மத்தியிலே இப்பொழுது முளைவிட்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கின்ற இந்த நல்லிணக்க அரசாங்கம் இவற்றை வடிவாக சீர்தூக்கி இந்த நாட்டினுடைய ஆட்சி முறைமையிலே தங்களுடைய உள் அரசியல் முரண்பாடுகளை கடந்து இவற்றை எல்லாவற்றையும் சீர் செய்யாத ஒரு நிலைமை காணப்பட்டால் அடுத்து வருகின்ற தேர்தலிலே என்ன நிலைமை மாறும் என்பது எல்லோருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் பலர் சொல்லுகிறார்கள், இனிமேல் நான் கூட சொல்லுகிறேன் மஹிந்த ராஜபக்ஷ வருவதற்கு இன்றைய சர்வதேச சூழல் இடம் கொடுக்க மாட்டாது என்று. ஆனால் உள்ளக சூழல் உள்ளக மக்களினுடைய உள்நாட்டு நிலைமைகள் மக்கள் வாக்களிப்பதை சர்வதேச சூழல் தீர்மானிக்க முடியாது. ஸ்ரீசேனா அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுது 3 விடயங்களை முக்கியமாக குறிப்பிட்டிருந்தது. புதிய தேர்தல் முறையினை கொண்டு வருவது, அரசியல் அமைப்பு மாற்றம், இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு என்று. இதில் இந்த 3ஆவதாக கூறப்பட்ட இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு என்கின்ற விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலைமை தான் தொடர்ந்தும் இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த அரசியல் தீர்வு தொடர்பாக அதுவும் ஏற்கனவே எல்லோரும் பேசுகின்ற விடயம்தான். அதாவது இந்த ஜாயிண்ட் ஒப்போசிஷன், அதாவது அரசியலமைப்பு சபையாக பார்லமெண்டத்தை மாற்றுவதாக இருந்தால் பார்லமெண்டத்தில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களும் இவர்கள் முன்வரையப்பட்ட முன்மொழிவு டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற வரைவை அந்த பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அந்த வரைவிலே இவர்கள் அந்த முன்னுரை பிரியாம்பிள் என்று சொல்லப்படுகின்ற அந்த முதல் கட்ட வரைவிலே அதிலிருந்து இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்ற விடயத்தை எடுத்தால் மட்டுமே ஜாயிண்ட் ஒப்போசிஷன் சொல்லப்படுகின்ற கூட்டு எதிர்க்கட்சி ஆதரிக்கும் என்ற நிலைப்பாட்டை கடுமையான துணியிலே அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு கூறிவிட்டார்கள். எனவே மாற்று அது டிஸ்கஷன், அதாவது எந்த உரையாடல்களுமே சிறுபான்மையினரோடு இல்லாமல் அந்த பந்தியை நீக்கிவிட்டுத்தான் இப்பொழுது அதாவது தீர்வு பற்றிய அதாவது இந்த அரசியலமைப்பு சபையினுடைய செயற்பாடுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிலும் சபாநாயகர் கரு ஜெயசூரிய முதலாவது அரசியலமைப்பாக மாற்றப்பட்டதன் பின்பு அவர் கூறிய, அதாவது அவருடைய முதலாவது உரையிலே இந்த 2 விடயங்கள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சபை குறிப்பாக ஜனாதிபதி அதிகாரத்தை, நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவது, தேர்தல் முறைமையிலே மாற்றங்கள் கொண்டு வருகிறது என்ற விடயங்களை பார்க்கிறதுன்னு சொன்னதை ஒழிய எந்த இடத்திலுமே அரசியலமைப்பு, அதாவது சிறுபான்மை மக்களினுடைய தீர்வை இந்த அரசியலமைப்பு சபை பேசுமா அல்லது கொள்ளுமா என்று சொல்லவில்லை. ஜேவிபியும் அடுத்த முக்கியமான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற ஜேவிபியும் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இது 2ம் வேறுபட்ட விடயங்கள். ஒன்று அரசியல் தீர்வு என்பது வேறுபட்ட விடயம், ஏனைய விடயங்கள் வேறுபட்ட விடயம். எனவே இது 2ஐயும் கொண்டு ஒன்றுக்க போட்டு குழப்பாமல் இந்த அரசியலமைப்பு சபை மாற்றத்திலே அல்லது அரசியல் அமைப்பு உருவாக்கத்திலே இந்த விடயங்களைத்தான் முன்வைக்க வேண்டும். அரசியல் தீர்வை பற்றி அது தனியாக பேசப்பட வேண்டிய விடயம் என்றதை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே இப்பொழுது இந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோடு நிற்கிறவர்களை தவிர அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர ஏனையவர்களிடமிருந்து இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கைதிகள் விடுதலை விவகாரத்தில் அரசாங்கம் தொடர்ந்தும் பாரமுகமாகவே இருந்து வருகின்றது. இதற்கு அவர்கள் அப்படி இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த அரசியல் கைதிகள் விடயத்தில் கூட இதே பிரச்சனை தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒரு சிலரை அரசியல் கைதிகள் இப்போ ஏற்கனவே இருந்ததை விட நிறைய பேரை விடுதலை செய்து விட்டார்கள். இன்னும் எஞ்சியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் பலர் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வழக்குகள் போகிறது. அடுத்தது சில பேருக்கு வழக்குகள் தீர்க்கப்பட்டு பலருக்கு பல ஆண்டுகள் ஆயுள் தண்டனைகள் அல்லது அதிகளவிலான ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இவர்களை விடுதலை செய்வதில் கூட மேற்கத்திய நாடுகள் சில கூட இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அது அந்த உள்ளூர் நீதி நிர்வாக
நிர்வாக கட்டமைப்புகளை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய சட்டத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு தான் அந்த அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்வது பற்றி தீர்மானிக்கலாம். அதிலே நாங்கள் இந்த அழுத்தங்களையும் கொடுக்க முடியாது என்று. அதேபோல் ஜாயிண்ட் ஆப்பரேஷன் அதிலே மிக இறுக்கமாக நிற்கிறார்கள். விடுதலை புலிகளை இவர்கள் மீளவும் கடுமையாக விடுதலை புலிகளாக இருந்த உறுப்பினர்களை, அன்றாஜபுரம் விமான தாக்குதல் தளத்தை அளித்தவர்களை, மிக முக்கியமான தாக்குதல்களை மேற்கொண்டவர்களை இவர்கள் விடுதலை செய்வதனூடாக நாட்டுக்கு மீண்டும் ஆபத்து வரும் என்ற ஒரு பெரிய பாரிய அளவிலான பிரச்சாரத்தை தென்பகுதியிலே முடக்கிவிட்டிருக்கிறார்கள். எனவே அதிலிருந்து இந்த அரசாங்கம் அதனை மேவி விடுவதற்கு மிகவும் ஒரு பயந்த நிலைமையிலே தான் இந்த அரசாங்கம் காணப்படுகிறது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இன்று இணையதளத்திலே அண்மையில் விடுதலை செய்யப்பட்ட 2 இளைஞர்கள் திரு சம்பந்தர் அவர்களை சந்திக்க சென்ற பொழுது அவர் அந்த விடயத்தை எவ்வாறு கையாண்டிருந்தார் என்று பலரும் அறிந்திருந்தார்கள். பாராமுகமாக பத்திரிகை ஒன்றை பார்த்தபடி மிகுந்த அலட்சியமாக பதிலளிக்கின்றதை தமிழ் மக்கள் பலர் பார்த்திருப்பார்கள். இப்படியாக சம்பந்தன் இந்த விடயத்தில் கரிசனை காட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது இந்த விடயம் அவர் கரிசனை காட்டாமல் இருப்பதற்கு அல்லது அவர் சொல்லியிருக்கார், அதாவது என்னிடம் அந்த திறப்பு, அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்ற திறப்பு என்னிடம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தனுடைய தற்போதைய சில உரைகள் அல்லது சில வெளிப்பாடுகள் அவரிடமும் சில நம்பிக்கை இனங்கள் வந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை தோற்றுவிக்கிறது. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், ஏற்கனவே நான் உங்களோட தனிப்பட்ட விதத்தில் காய்க்கின்ற பொழுது நீங்கள் சொன்னீர்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்றால், அண்மையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் ஸ்காட்லாண்டிலே போன அந்த ஸ்காட்லாந்து முடலை பார்க்க போன இடத்திலே அவர் மிக கடுமையான துணியிலே சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தீர்வு தொடர்பாக நான் இன்னும் தொடர்ந்தும் என்னுடைய மக்களை ஏமாற்ற முடியாது, இதற்கு ஒரு சரியான தீர்வு, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தீர்வை சர்வதேசமும் இந்த அரசாங்கமும் சேர்ந்து முன்வைக்க வேண்டும் என்று. அந்த இடத்தில் கூட சில முற்போக்கான சிந்தனை உடையவர்கள் கூட இவர் கடுமையான துணியிலே கதைக்கிறார், இது நல்லமில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் சொன்னதாக நான் அறிந்திருக்கிறேன். எனவே அதைவிடவும் இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் 2016க்குள் தீர்வு கண்டு. ஆனால் சில இந்த பத்திரிகைகள் சொல்லுகின்றன, திருப்பி அவர் சொன்னாரா என்றது தெரியவில்லை, ஆனால் சில ஊடகங்களிலே வந்திருக்கின்றன 2016க்குள் தீர்வு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்ற ஒரு சின்ன ஒரு மாற்றம் என்று அந்த சொல்லிலே வந்திருக்கிறது. எனவே அவரிடமும் அந்த நம்பிக்கையினங்கள் தலைப்பட தொடங்கிவிட்டனவா, அதனுடைய வெளிப்பாடுதான் தன்னால் எதுவுமே செய்ய முடியாத நிலையிலே இவர்களுக்கு என்னத்தை சொல்லுவது என்று பேப்பரை பார்த்து கொண்டிருந்தாரோ தெரியவில்லை. தாயகத்திலே நலிவடைந்திருக்கின்ற மக்களுக்கு, புலம்பெயர்ந்திருக்கும் மக்கள் எந்த வகையில் உதவி செய்யலாம், எவ்வகையான உதவிகளை அங்கே இருக்கிற மக்களுக்கு செய்யலாம் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முதலாவது, புலம்பெயர் அமைப்புகளிடம் அவர்கள் தனித்துவமான அமைப்புகளாக இயங்கலாம், அவர்களுக்கு தனி அடையாளங்களை பேணிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உதாரணமாக நீங்கள் கேட்ட உதவி என்ற அடிப்படையிலே வடக்கு கிழக்குக்கு வாழ்கின்ற மக்களிடம் பொருளாதார அபிவிருத்திகளையோ சமூக அபிவிருத்திகளையோ அல்லது உள்கட்டுமானங்களை விருத்தி செய்வதிலேயோ புலம்பெயர் சமூகம் நிறைய பங்குகளை ஆற்றலாம். இந்த பங்கை ஆற்றுவதிலேயாவது இவர்களுக்குள் ஒரு கோஆர்டினேஷன், இணைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த சிறிய சிறிய அமைப்புகள் அல்லது தனிப்பட்ட அமைப்புகளாக இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஒரு அம்ப்ரலா ஆர்கனைசேஷன் ஒன்றது, ஒரு கோஆர்டினேஷன் ஒன்று வர வேண்டும். ஏற்கனவே மாகாண சபையிடம் அதை எதிர்பார்த்தோம், நான் உட்பட பலர் எதிர்பார்த்தார்கள். இந்த உதவிகள் அல்லது எல்லாமே ஒரு டேட்டா பேஸை கொண்ட, ஒரு புள்ளிவிவரங்களை கொண்ட, ஒரு கணனிமயப்படுத்தப்பட்ட, எல்லோரும் பார்வையிடக்கூடிய ஒரு முறையினூடாக அந்த உதவிகளை ஒழுங்குபடுத்தி தனிப்பட்ட இப்போ முன்னாள் போராளிகள், வெளிப்படைத்தன்மை கொண்ட முன்னாள் போராளிகள் குடும்பங்களாக இருந்தால் என்ன, அல்லது சமூக அபிவிருத்திகளாக இருந்தான, பாரிய அபிவிருத்திகளாக இருந்தான, அவற்றை கொண்டு போவதற்கான ஒரு முறைமை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று. ஆனால் மாகாண சபை உள்நாட்டிலே பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்வதாக சொல்லுகிறார்கள். சரி, அவ்வாறு இல்லாவிட்டாலும் கூட இந்த புலம்பெயர் நாட்டிலே இருக்கின்ற உதவுகின்ற எல்லோரையும் ஒருங்கிணைத்து அதனை ஒரு வெளிப்படைத்தன்மை உடையதாக மாற்றி மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதனை எல்லா உதவிகளையுமே கணனிமயப்படுத்தப்பட்டு எல்லோரும் பார்க்கக்கூடியதாக அந்த உதவிகளை மாற்றி அமைத்து அதற்குள் ஒரு ஒழுங்கமைப்பை கொண்டு வருவதாக இருந்தால் இன்று இடம்பெறுகின்ற இந்த நிலைமையை விட இன்னும் ஒரு பாரிய முன்னெடுத்தை காண முடியும். காரணம் என்றால் ஒரே சிலருக்கு திருப்பி உதவிகள் போய் சேருகின்றன. 2-3 தடவைகள் சிலர் உதவிகளை பெறுகிறார்கள். சிலருக்கு எந்த வெளிநாட்டு தொடர்புகள், எந்த நிறுவன தொடர்புகளும் இல்லாத சில குடும்பங்கள் எந்த உதவிகளுமே இல்லாமல் தங்களை வாழ்க்கையையும் தங்களுடைய குடும்பத்தையும் மேலும் மேலும் நலிவடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலாவது இந்த புலம்பெயர் அமைப்புகள் யார் செய்வது, என்ன செய்வது என்று தங்களுக்குள் பேரை போடுவதற்காக, ஊடகங்களை பிரச்சாரப்படுத்துவதற்காக செய்வதை விடுத்து மனப்பூர்வமாக தங்களுக்குள் ஒரு இணைவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அதற்கான
செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிக அவசியமானது. முக்கியமாக நாட்டில் இருக்கின்ற மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்களில் தங்கியிருக்கின்ற நிலைமை இல்லாமல் ஒரு சுய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் முன்னேற வேண்டும் என்கின்ற அப்படியான சிந்தனையிலும் உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். அது பற்றி சற்று சொல்லுங்கள். ஆமாம், நிச்சயமாக. அதாவது இங்கு இருக்கிறவர்கள் அங்கு உதவி செய்பவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பண உதவிகளை செய்கிறார்கள். தனிப்பட்ட ரீதியாக சில அவர்களுக்கான நுகர்வுகளுக்கு பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு நிலைமையை மாற்றி அங்கு நிறைய தொழில் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான அல்லது அங்கே இருக்கின்றவர்களை, இளைஞர்கள், யுவதிகளை வெளிநாட்டு ஸ்டாண்டர்டுக்கு, அதாவது இங்கு தாங்கள் செய்கின்ற அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுகின்ற ஒரு நிலைமையினூடாக தொழில் முயற்சிகளை நவீனமயப்படுத்தப்பட்டு மீன்பிடி தொழிலாக இருந்தால் மீன் ஃபிஷரிஸ் ஃபேக்டரி அல்லது ஒரு அதை இப்போ இங்கு நோர்வேயில் இருக்கிறவர்கள் இங்கே நோர்வே நாட்டினுடைய மீன்பிடித்துறை அபிவிருத்தியையும் வளத்தையும் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தலாம். இந்த அனுபவங்களை அங்கே பகிர்ந்து கொள்ளலாம். ஏற்கனவே டொரம்சோ யூனிவர்சிட்டிக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான சில உடன்பாடுகள் இருக்கின்றன. எனவே இங்கே இருக்கின்ற மிக அதி உன்னதமான தொழில்நுட்பங்களையும் மிக உன்னதமான வளங்களையும் பயன்படுத்தி அங்குள்ளவர்களுக்கு சுயமாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகளையும் தொழில் முயற்சிகளையும் உருவாக்கி அதனை சிறிது காலம் அதனை மேற்பார்வை செய்து மானிட்டர் பண்ணி, அதாவது நாங்கள் ஒருவர் சொன்னார், இங்கே கொண்டு வந்து கோழிகளை வளர்ப்பதற்கு, ஆடுகளை மாடுகளை வளர்ப்பதற்கு இவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆனால் பின்பு அந்த காசை கொடுத்து வளருங்கள் என்று சொல்லி போட்டு போனால் அதுக்கு பிறகு நோய் வந்தால் அந்த நோய்க்கு என்ன செய்கிறது, அவற்றை பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்கிறது என்ற தொடர்ச்சியான சில ஆலோசனைகளையும் அவர்களை அதற்கு பயிற்றுவிக்கின்ற முறைமைகளையும் இவர் செய்து கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்து அவர்கள் ஒரு சுயமாக இயங்குகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது, உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்தால் அந்த நிறுவனத்திலே வேலை செய்கின்றவர்களையும் பங்காளர்களாக மாற்றி அவர்களுக்கும் அந்த நிறுவனத்தின் மீது ஒரு பற்றை உருவாக்கி ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து அவர்களுக்கு இவர்கள் ஆலோசகர்களாக இருந்து அல்லது முகாமைத்துவத்தை ஆரம்பத்திலே வைத்திருந்து படிப்படியாக அவர்களிடமே அவற்றை கையளித்து அவர்களே அதை நிர்வகித்து அதிலிருந்து வருகின்ற வருமானத்தை, லாபத்தை எல்லோரும் பங்கிடுகின்ற ஒரு முறைமைகளை கூட அங்கு ஒரு புதிய வடிவமைப்பை கூட உருவாக்க முடியும். அது புலம்பெயர் நாட்டில் இருக்கின்றவர்களால் முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம், நேற்று யங் அம்பாசிடர்ஸ் என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சென்றிருந்தேன். சோமாலியா லேண்டினுடைய ஒரு பிரதிநிதி அங்கு ஒரு பெண் வந்திருந்தார். 23 வருடத்துக்கு முன்பு வந்த அந்த பெண் இப்பொழுது சோமாலியா லேண்டிலே ஒண்டர்லேண்ட் என்ற ஒரு சிறுவர்களுக்கான விளையாட்டு அமைப்பை ஒன்றை உருவாக்கி அதனூடாக தான் இங்கே சிறுமியாக இருக்கின்ற பொழுது எதனை அனுபவித்தேனோ அதனை அந்த பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று சிந்தித்து அவர் அங்கே ஒரு ஒண்டர்லேண்டை உருவாக்கி மிக குறைந்த பணத்திலே அவர்கள் அதனை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை, அதேபோல் பெற்றோர்களை இழந்தவர்களுக்கு இலவசமாக பயன்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவ்வாறான வாய்ப்பை எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் பன்மடங்கு செய்யக்கூடிய பொருளாதார வளத்தை எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் கொண்டிருக்கிறார்கள். பலமான மக்களாக எமது மக்கள் மிளிருவது அரசியலுக்கான ஒரு அடிப்படை என்று கூறுவார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக. ஏற்கனவே நாங்கள் சிந்திக்கின்றோம், எங்களுக்கான 60 வருட போராட்ட எங்களுடைய வரலாறு என்னத்தை சொல்லி கொண்டு வந்ததுண்டா இதுவரைக்கும் முதல் சுதந்திரம், பின்புதான் அபிவிருத்தியோ அல்லது எதுவுமோ சிந்திக்க வேண்டும். முதலில் எங்களுக்கு அடிப்படை சுதந்திரம், அரசாங்கத்திடமிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் எங்களுடைய நடைமுறை 60 வருடம் துர்ப்பாக்கியமான ஒரு அனுபவத்தை தான் தந்திருக்கிறது. விடுதலை பற்றியே இருந்து கடைசியாக தரப்படுத்தலுக்காக போராடி தரப்படுத்தலுக்கு எதிராக கிளம்பிய போராட்டம் இன்று பழைய இடத்திலே எங்களுக்கே தரப்படுத்தல் வேணும் என்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. இன்று யாழ்ப்பாணம் வன்னி பகுதிகளை பார்த்தீர்களாக இருந்தால் தெற்கோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதாவது தரப்படுத்தலை நீக்கிவிட்டால் பின்தங்கி எங்களுடைய தமிழ் மாவட்டங்களிலிருந்து மிக சொற்பளவினானவர்கள்தான் பல்கலைக்கழகத்துக்கு போகிற ஒரு நிலைமை உருவாகிற நிலைமைக்கு 60 வருடத்தின் பின்பு வந்து நிற்கிறோம். எனவே அதாவது பரலலாக போக வேண்டும். அதாவது எங்களுக்குடைய உரிமைகளுக்கான கோரிக்கைகளும் போராட்டமும் ஜனநாயக வழியிலே முன்னெடுக்கப்படுகின்ற அதே வேளையிலே எங்களுடைய பிரதேசங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அபிவிருத்தி முயற்சிகளை, அபிவிருத்திக்கான ஒரு கட்டமைப்புகளை, ஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டிய தேவை புலம்பெயர் தமிழர்களுக்கும் இலங்கையில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த ஒரு முக்கிய கடப்பாடு ஒன்று இருக்கிறது. அதனை நாங்கள் செய்யாமல் விடுவமாக இருந்தால் இன்னும் ஒரு 5-10 வருடங்களுக்கு பின்பு எல்லா நிறுவனங்களும் எல்லா தொழில் முயற்சிகளுமே தெற்கிலிருந்து செல்பவர்களால் நடத்தப்படுகின்ற ஒரு நிலைமை வடக்கு கிழக்கிலே ஏற்படும் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம்.
நல்லது நடராஜா குருபரன், உங்களுடைய நேரத்தை செலவழித்து இவ்வளவு நேரமும் எங்களுக்கு இந்த சேவையை வழங்கியமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி ராஜன். நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுடைய வானொலி நிலையமும் நிர்வாகமும் தந்தமைக்காக உங்களுக்கும் வானொலி நிர்வாகத்துக்கும் ஒஸ்லோ நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.